தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் சீடர்களை அழைக்கின்ற நிகழ்வு எங்களுடைய சிந்தனைக்கு தரப்படுகின்றது. சீடர்களை அழைக்கின்ற போது அவர்களுக்கு 3 விதமான பணிகளை கொடுக்கின்றார். பேய்களை ஓட்டவும், நற்செய்தி அறிவிக்கவும், எல்லா இனத்தாரையும் திருமுழுக்கு கொடுத்து சீடராக்கவும் அவருடைய சீடர்களை அழைத்து நிற்கின்றார். இதே அழைப்பு அவருடைய சீடர்களாக எங்களுக்கும் இன்று தரப்படுகின்றது. பேய்களை ஓட்டுகின்ற மக்களாக, நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாக, அனைத்துலகோருக்கும் திருமுழுக்கு கொடுத்து சீடராக்குகின்ற மக்களாக எங்களை வாழ இறைவன் அழைத்து நிற்கின்றார். ஆகவே இந்த அழைப்புக்கு பிரமாணிக்குமா வாழ வரம் கேட்டு தொடர்கின்ற பலியிலே நாங்கள் பக்தியோடு பங்கு பெற்றுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகளோடு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. எஸ்ட்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 5 முதல் 9 நிறைவு பெற. மாலைப்பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ட்ராவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்க நாணுகின்றேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன, எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம்.
எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் ஜூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கின்றார், இரக்கம் காட்டுகின்றார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகின்றார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகின்றார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவுமில்லை. இஸ்ராயேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள், வாயார அவரை அறிக்கையிடுங்கள் என்று மன்னரை ஏற்றி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளே, மனந்திரும்புங்கள், அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூர்வார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறிய நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஜேசு 12 பேரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணிகளை தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும்.
நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் பணிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊரூராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களை பணிக்கு அனுப்பும் போது அவர்களுக்கு 3 விதமான கட்டளைகளை கொடுக்கின்றார். பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும், நற்செய்தியை அறிவிக்கவும், எல்லா இனத்தாரையும் சீடராக்கவும் அவர்களை அனுப்புகின்றார். இந்த பணி எங்களுக்கும் திருமுழுக்கின் மூலம் தரப்படுகின்ற ஒரு முக்கியமான பணியாக இருக்கின்றது. நாங்களும் பேய்களை ஓட்டி பிணிகளை போக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அனைத்துலக மக்களுக்கும் திருமுழுக்கு கொடுத்து சீடராக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பணியை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு தூரம் பிரமாணிக்கமாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். புனித இக்னேசியஸ் லோயலா தன்னுடைய புத்தகத்திலே அழகாக ஒரு வசனம் கூறுவார். எவ்வாறு இந்த பேய்களை ஓட்டுவது? இந்த பேய்கள் என்றால் என்ன? அவர் கூறுவார், இந்த பேய்கள் என்றால் இது வானத்திலே இருந்து விழுந்த தூதர்கள். மக்களை வஞ்சகித்து அவர்களை ஏமாற்றி பொய்யை உண்மை என நம்ப வைத்து அவர்களை இவ்வுலகப்படி வாழ செய்கின்ற தூதர்கள் என்று கூறுவார். இந்த பேய்களுடைய வேலை இதுதான். இந்த உலகத்திலே எது பொய்யாக இருக்கின்றதோ, மாயையாக இருக்கின்றதோ, இந்த உலகியல் சந்தோஷங்களாக இருக்கின்றதோ அவற்றை உண்மையென நம்ப வைத்து அவற்றிற்கு பின்னால் இந்த மக்களை செல்ல வைப்பதே இந்த பேய்களுடைய வேலை. ஆகவே இந்த பேய்களிடமிருந்து நாங்கள் விலகி இருக்க, தப்பித்திருக்க வேண்டுமென்றால் நாங்கள் உண்மையை நாட வேண்டும். இந்த உண்மை எதுவென்றால் இயேசு கிறிஸ்து. இயேசுவை நாங்கள் நாடுகின்ற போது இந்த பேய்கள் தருகின்ற பொய்மையை விட்டு நாங்கள் விலகிச் செல்ல முடியும். இந்த பேய்கள் காட்டுகின்ற மாயை உலகம், பொய்மையான உலகத்தை விட்டு, போலியான சந்தோஷங்களை விட்டு நாங்கள் உண்மையை நாடி செல்ல முடியும் என்று புனித இக்னேசியஸ் லோயலா கூறுவார். இதற்கெல்லாம் முக்கியமான தேவை தெளிந்த பார்வையும் நேரிய எண்ணமும். எங்களுடைய பார்வை தெளிந்ததாக இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த நேர்மையான எண்ணங்களின் மூலம், தெளிந்த பார்வையின் மூலம் நாங்கள் இறைவனை பார்க்கின்ற மக்களாக, இறைவனை தேடுகின்ற மக்களாக, இறைவனை அன்றாடம் அனுபவிக்கின்ற மக்களாக நாங்கள் மாறுகின்ற போது நாங்களும் இந்த பேய்களை ஓட்டுகின்ற மக்களாக மாறுவோம், பிணிகளை நீக்குகின்ற மக்களாக மாறுவோம் என்று புனித இக்னேசியஸ் லோயலா மிக அழகாக எங்களை கூறி செல்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை நாங்கள் சிந்திப்போம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதை தேடி செல்கின்றோம்? இந்த உலகம் தருகின்ற இன்பங்களையா, இந்த போலியான சந்தோஷங்களையா, இந்த பொய்மை, ஏமாற்று, பழிச்சொற்களை நாங்கள் தேடிச் செல்கின்றோமா? அல்லது இறைவன் தருகின்ற உண்மையான பார்வையை தேடிச் செல்கின்றோமா? சற்று சிந்திப்போம். திருமுழுக்கின் மூலம் எங்களுக்கு தரப்பட்ட இந்த அழைப்புக்கு ஏற்ற மக்களாக நாங்கள் வாழ வேண்டிய நேரத்திலே நாங்கள் எதை அழைப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம்? இந்த உலகத்திலே நாங்கள், குறிப்பாக இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் பல்வேறுபட்ட அசம்பாவிதங்களை, அசௌகரியங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த போதைப் பொருட்கள், போலியான வாழ்க்கைகள், இரவு நேர களியாட்டங்கள், வீண் ஆடம்பரங்கள், இவைதான் எங்களுடைய வாழ்வியலாக இருக்கின்றது. இவற்றினூடாக நாங்கள் இறைவனை தேடுகின்ற மக்களாக மாறவும், இறைவனை நாடுகின்ற தெளிந்த பார்வை கொண்ட மக்களாகவும், நேர்மையான எண்ணம் கொண்ட மக்களாகவும், உண்மைக்கு சாட்சி போகின்ற மக்களாகவும் வாழ இன்று நாளிலே ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். ஆகவே இந்த அழைப்பை கேட்ட மக்களாக வாழ முயற்சி செய்வோம். எங்கள் வாழ்விலும் நாங்கள் இறைவனுடைய அருளோடும் தூயாவியானவருடைய வழிகாட்டலோடும் பேய்களை போக்குகின்ற மக்களாக, பிணிகளை நீக்குகின்ற மக்களாக வாழ, நற்செய்தியை அறிவித்து இறையரசை மக்கள் மத்தியில் பரப்பி அனைத்துலக மக்களையும் இறைவன் பால் ஈர்க்கின்ற சீடர்களாக மாற்ற வரம் கேட்டு இந்த பள்ளியில் நாங்கள் தொடர்ந்து முனைவோம். ஆமேன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம்.
நல் ஆயனே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம்மிளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பக்தியின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இறைவன் தந்த அழைப்புக்கேற்ற மக்களாக நாங்கள் வாழ, நேரிய சிந்தனையை கொண்ட மக்களாக, தெளிந்த பார்வை கொண்ட மக்களாக நாங்கள் வாழ, இந்த உலகில் தருகின்ற இன்பங்களை, உலகில் தருகின்ற மாயைகளை, உலகம் தருகின்ற பொய்மைகளை விட்டொழிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ, பேய்களை போக்கி பிணிகளை நீக்குகின்ற மக்களாக, நற்செய்தி அறிவித்து இறைசாட்சியை பரப்பி அனைத்துலக மக்களையும் சீடர்களாக்குகின்ற மக்களாக நாங்கள் வாழ இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேணும் என்றும் சிலமிதமாக மன்றாடி கொள்ளுவோம். இந்த உலகத்தின் போக்குகளின்படி செல்லாமல் இறையாட்சியின்படி நாங்கள் செல்ல இறைவன் எங்களுக்கு சக்தியை தர வேண்டும் என மன்றாடுவோம். சிறப்பாக இந்த திருப்பிலே தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், நோயில் இருக்கின்றவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்கள், முதுமையில் இருக்கின்றவர்கள், பல்வேறுபட்ட தேவைகளால் அழுது கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரையும் இறைவன் தேற்ற வேண்டும் என மன்றாடுவோம். அன்பும் பலம் நிறைந்த ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் வந்திருக்கின்றோம். எங்கள் ஒருவரையும் கடைக்கண் நோக்கி பாரும். எங்களுடைய தேவைகளை போக்கும் ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தின் மக்களாக நாங்கள் என்றும் வாழ நேரே எங்களுக்கு அருள் கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளோமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாங்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகர் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எதனாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கனிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவன் தந்த அழைப்புக்கேற்ற மக்களாக இறைவனின் சீடர்களாக நாங்கள் வாழ இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று, உங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அன்றாட உணவை தர வேண்டும் என்று இறைவன் கட்டித்தந்த சபத்தை துணிவுடன் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பேர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் உமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராது உதவியை கனிவுடன் என்று மருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளில் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் உங்கள் கல்வி வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.